ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 2ல் இருக்கக்கூடிய மனப்பாடச் செயல் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெடுநல் வாடை. அதை எழுதினது யாருன்னா நக்கீரர். அதோடைய ஆத்தர் நேமும் மறக்காமல் எழுதுங்க. ஃபஸ்ட்டு பாடல் படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதோடைய பொருள் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். வையகம் பணிப்ப வள நேர்பு வளையி பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்களி முளையிய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல் நீடைதல் கண்ணி நீர் அலைக்கலாவ மேற்கொள் பெரும்பனி நலிய பலருடன் கைக்கொள் கொல்லியர் கவுள்புடையூ நடுங்க மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ வீழ கறவை கன்றுகோல் கொழிய கடிய வீசி குன்று குளிர் பண்ண கூதிர்பானார். ஓகே, இதுதான் பாடல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே சொல்லும் பொருளும் பார்த்துடலாம், அதுக்கு அடுத்து பாடலுடைய பொருள் பார்க்கலாம். சொல்லும் பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா புது புயல் அப்படின்னா புது மழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்களி அப்படின்னா வெள்ளம், சாப்பிட்ற வெள்ளம் கிடையாது, வெள்ளம் இது வேறு வெள்ளம். மழை வெள்ளம் அப்படி சொல்லுவோம்ல அந்த வெள்ளம். கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. புலம்பு அப்படின்னா தனிமை. கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை. கவுள்னா கன்னம், மானா விலங்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாடலுடைய பொருள் பார்க்கலாம். தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மழையை பொழிந்தது. அதாவது அவங்க தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டு மக்கள், நெடுநல் வாடை மக்கள் தங்கியிருந்த மலை மலையை மேகமானது எந்த பக்கமாக சூழ்ந்திருக்குன்னா வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மழையை பொழிந்தது. அப்படின்னா இந்த உலகமே குளிர் அளவுக்கு மழையை என்ன பண்ணியிருக்கு, அது பொழிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்து வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை வேறு மேடான நிலங்களில் மேய விட்டனர். அப்படின்னா அதாவது தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை அப்படின்னா தாழ்வான பகுதியில் என்ன ஆகுனா வெள்ளம் பெருகி ஓடிச்சான், அதுதான் சொல்கிறாங்க. தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோலையுடைய ஆயர். அந்த ஆடு மாடுலாம் மேய்ப்பாங்க தெரியுமா, அவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளைந்த கோலையுடைய, அவங்க வச்சுருக்க கோல் எப்படி இருக்கும், கொம்பு எப்படி இருக்கும்னா வளைந்துருக்குமோ, அதுதான் சொல்கிறாங்க. வளைந்த கோலையுடைய ஆயர் எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை அந்த விலங்குகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, வேறு மேடான நிலங்களில் மேய விட்டனர். அதாவது தங்கியிருந்த இடம் பள்ளமாக இருக்குது, அந்த இடத்த விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேடான இடத்துக்கு இடம்பெயர்ந்து செல்கிறாங்களாம், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையை வருத்தம் அடைந்தனர். அவர்கள் தலையில் குடியிருந்த நீண்ட இதழ்களையுடைய காந்தல் மாலை கசங்கியது. அதாவது இப்போ எப்பவுமே நமக்கு எப்பவுமே இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. அவங்க இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் தலையில் சூடி இருந்த அந்த நீண்ட காந்தலுடைய மாலை என்ன இருக்கான், வாடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, கசங்கியது. பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றி போதிலும் அவர்களது பற்கள் அடையின. அந்த இடம் மழை பெஞ்சாலே எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கும்னா குளிராக தான் இருக்கும், அதுதான் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பலரும் சேர்ந்து கொல்லி நெருப்பினால், அதாவது அந்த நெருப்பு வச்சு உட்காந்துருக்காங்க. அந்த கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும், கைகளுக்கு சூடு ஏற்றியுமே என்ன ஆகுலையா, அவங்களுக்கு குளிர் போகலையா. அவங்களோட பற்கள் என்ன ஆகிருக்கு, நடுங்கியிருக்கு. நமக்கு குளிர்ச்சின்னா என்ன ஆகும், பற்கள் இது மாதிரி நடுங்கும்ல, அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. விலங்குகள் குளிர் மிகுதியினால் மேய்ச்சலை மறந்தன. அதாவது விலங்குகள் என்ன ஆயிடுச்சுன்னா குளிர் அதிகமானதுனால மேய்க்கணும் அப்படின்றது, நம்ம சாப்பிடணுன்றதே மறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேய்ச்சலே மறந்தன. குரங்குகள் நடுங்கின. குரங்குகளுக்கும் நம்ம மனுஷங்க நமக்கே குளிரும்போது குரங்குக்கு மட்டும் குளிராமையாக இருக்க போகுது, அதுதான் சொல்கிறாங்க. குரங்குக்கும் நான் இருக்கான், குரங்குகளும் குளிரால் ஆச்சா நடுங்கிச்சின்னு சொல்கிறாங்க. மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் விழுந்தன. மரத்தில் இருந்த பறவைகள்லாம் குளிர் தாங்க முடியாமல் இருக்குது, நிலத்தில் விழுந்திருக்கு. பசுக்கள் பாலுன்னு வந்த கன்றுக்களை தவிர்த்தன. பசு என்ன பண்ணலையா, தன்னுடைய கன்றுகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு மறுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கவில்லையா. மலையையே குளிர செய்வது போன்றிருந்தது. அக்குளிர்களால்
நள்ளிரவு. அந்த நள்ளிரவு எப்படி இருந்துச்சுன்னா மலைக்கே வந்து குளிர் ஏற்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, மலையையே குளிர செய்வது போன்றிருந்தது அக்குளிர்கால நள்ளிரவு. அந்த குளிர்கால நள்ளிரவு எப்படி இருந்துச்சுன்னா மலையையே குளிர் செய்கிற மாதிரி இருந்தது, மலைக்கே குளிர் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களுடைய கஷ்டம் எப்படி இருக்கும், இந்த மழை காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த இது ஃபுல்லாகவே. ஓகேங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மறக்காமல் படிச்சுட்டு நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, ஓகே, எல்லோரும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் போடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.